சமாளிப்பாருண்ணா, கண்டிப்பா சமாளிப்பாரு. அவரு இவ்வளவு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமா அவர் களத்துல வந்து நிக்கிறாருன்னா நீங்க அப்பவே தெரிஞ்சுக்கணும்ல. அவர் சமாளிக்க முடியாதுன்னு இருந்தாருன்னா அவர் அப்பவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருப்பாரு. பரவாயில்ல, என்னால இவ்வளவு பேர் இழந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாரு. அவர் இல்ல, என்ன இழந்தவங்களுக்கு நான் இப்படி வந்து செய்யணும் அப்படின்றதுல தெளிவா இருக்காரு அவரு. அவரோட நோக்கம் கரெக்டான நோக்கம். நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். தம்பி தலைவர் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரா வரணும், அதான் என்னோட ஆசை, லட்சியம், எல்லாமே கனவுலாம். நேர்ல பாத்தீங்களே? பாத்துட்டோம், ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எங்களுக்கு. எங்க ஊருக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். முருகரை பார்த்த மாதிரியே இருக்குது அவரை பாக்குறது. இப்ப வரது பிரச்சனை இல்ல, அவரு எலெக்ஷன்ல அவரை சிஎம்மா நம்ம ஆக்கணும், அதுதான் ஒரே லட்சியம் நம்மளுக்கு. ஐயோ ரொம்ப புல்ல இருக்குது உடம்பெல்லாம். இல்லையே ரொம்ப அதிகமா தான் இல்ல, இந்த அளவுக்கு போதும் அவருக்கு. என்கிட்ட அந்த கரூர் மாநிலத்துல இருந்து இங்க வந்து இப்படி பேசுனதா ஓகே, அப்புறம் அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுவானுங்க. சோ இதுதான் நல்லது. அப்படியா இல்லையா அந்த மாதிரிலாம் தெரியல எங்களுக்கு. அவர் விஜய் மட்டும் தான் எங்களுக்கு கணக்கு தெரிஞ்சு, அவர் எதை பத்தி பேச எங்களுக்கு காதுல கேட்கல. ஆமாங்க சார். எல்லாத்துக்குமே தான் எங்க தம்பி வரணும் முதலமைச்சரா, அதுதான் எங்களோட கொள்கை, லட்சியம் எல்லாமே.